அடுத்த 3 மாதங்கள்ல தலைகீழாக மாறப்போகும் தங்கம் விலை நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்க டாலர் வலுப்பெறுவதை பொறுத்து தங்கத்தின் விலையும் மாறிக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல அது அழுத்தம் கொடுத்தாலும் சில நேரம் தற்காலிக பாதிப்பை ஏற்படுத்திட்டு திரும்ப தொடர்ந்து அது உயர்ந்துகிட்டே இருக்கு. தங்கம் வாங்குறதுல மக்கள் ஆர்வம் எவ்வளவு காட்டுறாங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். சில பண்டிகை காலங்கள்ல பயங்கரமா இதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட 1% கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியா பண்டிகை காலங்கள் அப்படிங்கிறது வரும்பொழுது உலக பொருளாதார நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஒரு அசாதாரண சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு இருக்கு. சர்வதேச அரசியல் பதற்றம் பல நாடுகளின் மத்திய வங்கிகளின் தங்கத்தை வாங்கி குவிப்பதை அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருது. பாதுகாப்பான முதலீடாக நிறைய பேர் தங்கத்தை அதே மாதிரி இப்போ சில்வரையும் கருதிக்கிட்டு இருக்காங்க. சமீப மாதங்கள்ல முதலீட்டாளர்களின் முதல் தேர்வாக தங்கம் தான் இருக்கு. ஏன்னா சில்வர் கிட்டத்தட்ட 4 லட்சத்தை எட்டிட்டு திரும்ப குறைஞ்சிருச்சு. அதனால இன்னும் குறைஞ்சா அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா தங்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ விட்டா அப்புறம் வாங்க முடியாதரா அப்படிங்கிற நிலைமைக்கு மக்களும் போயிட்டாங்க. எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி தங்கத்தின் விலை அப்படிங்கிறது ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக ஜனவரி 26ஆம் தேதி ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 16,800 ரூபா. நான் சொல்றது தமிழ்நாட்டுல 16,800 ரூபா பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒரு சவரன் பாத்தீங்கன்னா 1,34,400 ரூபா வரைய பாத்தீங்கன்னா வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா அடுத்த நாள் திடீர்னு 10% மேல் சரிஞ்சிருக்கு. நிறைய ஷேர் மார்க்கெட்லயும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வர்த்தகங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு விஷயம் சர்ன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு 10%, 20% இல்ல 15% பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா விழுந்துரும். இது சாதாரணமா எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் திடீர்னு உயரும் பொழுது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வரும். அதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு 10% பாத்தீங்கன்னா விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே நிலைமைதான் சில்வருக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் இருந்த அந்த சில்வரின் விலை பாத்தீங்கன்னா 1 கிலோ 4 லட்சம் ரூபாய் இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் கிட்டக்க வந்துச்சு. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடுகளும் தங்கத்தின் விலையை பாத்தீங்கன்னா தீர்மானம் பண்ணும் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இருக்கிற இன்னொரு வேலையில டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு பண்றதும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக கோல்டு ETF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நிப்பான் இந்தியா கோல்டு ETF போன்ற நிறுவனங்கள் 56,000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. கடந்த 3 மாதங்கள்ல மட்டுமே 20% பாத்தீங்கன்னா என்னுடைய முதலீட்டாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ETF சேஃபா இல்லையா அப்படிங்கிறத தனியா ஒரு விவாதமே பண்ணணும். அமெரிக்க டாலர் வலுப்பெறுவது தங்கம் விலைக்கு சில நேரங்கள்ல அழுத்தம் கொடுத்தாலும் அது தற்காலிகமான பாதிப்பாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உலகளாவிய பணவீக்கம் மற்றும் வட்டி விகித மாற்றங்கள் தங்கத்தின் நீண்ட கால போக்கம் தீர்மானிக்கிற ஒரு முக்கிய காரணம் செயல்பட்டு இருக்கு. சர்வதேச சந்தையில UBS வெல்த் மேனேஜ்மெண்ட் வெளியிட்ட ஒரு மதிப்பீட்டின்படி 2026 ஜூன் மாதத்திற்குள் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு $6,200 எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலை தொடர்ந்தால் இந்திய சந்தையில ஒரு தங்கம் அப்படிங்கிறது 1,90,000 அப்படிங்கிற அளவை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எக்ஸ்பர்ட் தெரிவிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. மத்திய வங்கிகள் தங்களது வெளிநாட்டு நாணய கையிருப்பை தங்கமாக மாற்றி பாதுகாப்பான முதலீடாக வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஏன் பண்றாங்கன்னா சீனா ரஷ்யாவோட நாடுகள் கடந்த சில ஆண்டுகளாக தங்கம் சேமிக்க ஆரம்பிச்சது ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது. அதே மாதிரி முதலீட்டாளர்கள் நீண்ட கால நோக்கத்துடன் தங்கத்தை அணுக வேண்டும் என்றும் விலை குறையும் தருணங்கள்ல அதை வாங்கி விலை அதிகரிக்கும் பொழுது அதை விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்றாங்க. திருமணம் அதே மாதிரி திருவிழாக்கள் போன்ற காலங்கள்ல சீசன் காலங்கள்ல உள்நாட்டு தேவை அதிகரிச்சு தங்கத்தின் விலை உயர்வதற்கான காரணங்களாகவும் அமைவதாக கருதப்படுது. நீங்களும் கரெக்டா அதை எப்படி உங்களுக்கு தேவையான முதலீட்டா நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு தங்கம் வாங்கலாமா இல்ல கோல்டு ETF அப்படிங்கிற ஒரு புதுசா வந்திருக்கு அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தீர்மானம் நீங்க பண்ணிட்டு
நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.